ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்டி ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐ பிலாங் டு த வேர்ல்டோட 5th பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்டெல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. போன பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜ் போகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோனி முடிவெடுத்து நம்ம ஹீரோ படிக்கிற காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நைட் வந்து சந்தோஷமாக நான் இனிமேல் வந்து லூஷியோ மாதிரி கடுமையாக உழைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் எடுத்துகிட்டு அவங்க தூங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம பார்ட் 5க்குள்ளே போகலாம். ஸோ ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷீஷா வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி வச்சு விட்டுறாரு. வச்சு நம்ம ஹீரோனி வந்து அவசரமாக எழுப்பி விடுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஃபஸ்ட் டே காலேஜுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி கவலையே இல்லாமல் சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா கிளம்புங்கன்ற மாதிரி எழுப்பி விட்டு ஒரு கார்டு மாதிரி உனக்கு தராரு. என்னடா அப்படின்னும் போது இது வந்து ப்ராமிஸ் கார்டு, நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோனி படிக்கிறாங்க. அதில் என்ன போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அந்த மாதிரி போட்டிருக்கு. நம்ம ஹீரோனி சரிடா நான் அவனுக்கு ப்ராமிஸ் தரேன் பண்ணி தரேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனி ப்ரஷ் பண்ண போகிறாங்க. ப்ரஷ் பண்ண போகும்போது அங்கே ஒரு கார்டு எடுத்துகிட்டு வராரு. என்னடா அப்படின்னும் போது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் தான் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தொலை பண்ணுறாரு. அந்த கார்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூஷியோ பின்னாடி வந்து நான் நல்லா சுற்றுவேன், நான் லூஷியோ வந்து லவ் பண்ண வைப்பேன் எப்படியாவது என்ன அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சரி ஓகேடா இதை நான் பண்ணுறேன்டா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோனி திருப்பி என்ன பண்ணுறாங்க, பல் தேய்ச்சி முடிச்சுட்டு சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போக டக்கு அங்கே ஒரு கார்டு எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஹீரோனி வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஏன்டா என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த கார்டை படிங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஹீரோ சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த கார்டை படிக்கிறாங்க. அந்த கார்டில் என்ன போட்டுக்கணும், நான் என் சீனியர் பசங்களை பார்க்க கூட மாட்டேன், என் சீனியர் பசங்ககிட்ட போய் பேச மாட்டேன், அவங்கள தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன், முடிஞ்சு தான் போவேன் அந்த மாதிரி போட்டிருக்கு. நம்ம ஹீரோனிக்கு வந்து செம்ம டென்ஷனாக இருக்குது. அது படித்த உடனே எப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்டா, ஒரு வேளை அவங்க வந்து என்கிட்ட பேசினா என்ன பண்ணுறதுடா அப்படின் போது நம்ம ஃபஸ்ட் ஹீரோன்றாரு. அதெல்லாம் நடக்காதுமா, அப்படிலாம் வாய்ப்பு இல்லை, அவ்வளோ ஒன்றும் நீங்கள் அழகாக இல்லை அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்றாரு. நம்ம ஹீரோன் என்னன்றாங்கன்னா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடிக்க வச்சிருந்த பால் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து கிளாஸை ஒரு கையில் வச்சுட்ருக்காங்களா, இன்னொரு கையில் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அவங்க கைரேகையை எடுத்து அது ஃபுல்லாக வந்து சைன் போடுற மாதிரி கைரேகையை வச்சிட்றாரு எல்லா பேப்பர்லேயும். அவள் தான்மா நீங்கள் இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்கள் இந்த ப்ராமிஸை நீங்கள் மீறக்கூடாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி ரெடி ஆகிட்டுலாம் வராங்க. காலேஜுக்கு போகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்துகிட்டு வராரு. என்னடா நீ சைக்கிள் எடுத்துகிட்டு வர அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி செம்ம டென்ஷனாக வராங்க. நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா நீங்கள் நான் சின்ன வயசில் எப்படி தான் கூட்டிகிட்டு போவீங்க ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா அவங்ககிட்ட வண்டி எதுவுமே பெருசாக வசதி இல்லாதனால என்னன்றாங்கன்னா இந்த சைக்கிளை தான் கூப்பிட்டு போகிறாங்க. நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், நீ நடந்து போறியா சைக்கிளில் வரியா, அம்மா பிள்ளையா நல்லா இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சைக்கிளில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே ப்ரெசென்ட் வருது. ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியை வந்து நம்ம ஹீரோ உட்கார வச்சு சைக்கிளில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா தூரத்தில் நம்ம லூஷியோ வரது நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஆக்சுவலாக இது நம்ம ஹீரோட பிளான் தான், லூஷியோவை நம்ம ஹீரோனியை மீட் பண்ண வைக்கணும்ன்ட்டு. நம்ம லூஷியோ தூரத்தில் வரதை பார்த்துட்ட உடனே நம்ம ஹீரோனியை டக்குன்னு சைக்கிள் விட்டு இறங்குன்ற மாதிரி இறங்க சொல்லிவிட்டு நம்ம லூஷியோ குரலில் கொடுக்குறாரு. லூஷியோ என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்து நம்ம மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசுகிறார். ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா பேசுகிறாரு. நம்ம லூஷியோவோ என்னாச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி என் சைக்கிள் செயினை வந்துருச்சு, அதனால் நம்ம ஹீரோனியை போய் நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ண முடியாது, நீ வேணாலும் கூட்டிகிட்டு போய அப்படின்னும் போது நம்ம லூஷியோ ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே நானும் காலேஜுக்கு தான் போகிறேன், நான் ட்ராப் பண்ணிட்டுறேன் அப்படின்றாரு. உடனே நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சருன்னு சைக்கிளில் போயிடறாரு. நம்ம லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. செயின் தான் வந்துருச்சு, நானே இப்போ எப்படி அவன் ஓட்டிகிட்டு போகிறான் அப்படின்னும் போது கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. சரி வேறு வழி இல்லை, ஹீரோனியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் விட்டு தான் ஆகணுன்றதுனால வந்து வண்டியில் அதாவது சைக்கிளில் ஏற சொல்கிறாரு. நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஏறும்போது நம்ம ஹீரோ டைட்டாக கட்டி பிடிச்சிட்றாங்க நம்ம லூஷியோவை. நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா இதெல்லாம் வேணாம், நீ வந்து சட்டையை மட்டும் பிடிச்சா போதும், நான் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன் சைக்கிளில் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோனியும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகிறாங்க. போன உடனே பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி பேச வராங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி நம்ம லூஷியோ கிட்ட நீ வந்து இந்த காலேஜ் வந்து எனக்கு சுற்றி காட்டுறியா, இந்த காலேஜ் வந்து எனக்கு தெரியாது அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனி டக்குன்னுன்றாங்கன்னா எங்ககிட்ட மேப் இருக்குது அப்படின்ட்டு மேப்பை கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு நடந்து சரி தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. ஹீரோனி வந்து நம்ம லூஷியோ கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் லூஷியோ டக்குன்னான்றாருன்னா இந்த பக்கம் தான் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போகணும், இது வந்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போகிற வழி, நான் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போகிறேன், நீ கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போ, இதான் உன்னோட வே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோன்னே நம்ம ஹீரோனி செம்ம டென்ஷன் ஆகுது. நீ என்னை வந்து சைக்கிளில் ட்ராப் பண்ண அந்த லூஷியோ தானா, ஏன் இப்படி ரோபோட் மாதிரி பேசுகிற, உனக்கு சாதாரணமாக பேச தெரியாதுன்ற மாதிரி திட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சரி ஓகே பாய் அப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு கேஷுவலாக போயிடுறாரு. நம்ம ஹீரோனி செம்ம டென்ஷன் ஆகுது. டக்குன்னு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கேரக்டராக காட்டுறாங்க. இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஜி. இவங்க வந்து நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா நீ யார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. அந்த ஜிஜின்ற கேரக்டர் வந்து என்னன்றது தான் நான் உங்களோட ரூம்மேட் அப்படின்னோட ஓ நீ தான் என்னோட ரூம்மேட்டா, நீ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தல அப்படின்னும் போது ஆமாம் அப்படின்றாங்க.
உடனே அந்த பொண்ணு என்ன இருந்ததுன்னா, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பை இருக்குல்ல, இது நம்ம தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. என்னதுமா இது நம்மகிட்ட அப்படின்னும் போது அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நான் வந்து செடி வைக்க போகிறேன், அது மண் மூட்டை தான், இது தூக்கிட்டு போகலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் விளையாடுற பையன் வரான். அவன் ஏன் வரான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவனுக்கு ஸ்காலர்ஷிப் அங்கே கிடச்சிருக்க போல இருக்குது. அவனை அந்த காலேஜ்லாம் படிக்கிறான் போல இருக்குது. உடனே அவனை பார்த்துட்றாங்க நம்ம ஹீரோனி பார்க்காத மாதிரி போகிறாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியை கத்திக்கிட்டே வரான், ஏய் நில்லு 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 அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனி என்னென்னா, நம்ம ஹீரோனி தான் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்களே, இந்த மாதிரி நான் வந்து எந்த சீனியர் பசங்கிட்டே பேச மாட்டேன்னு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி தயங்குறாங்க, அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, நான் வேணாலும் மண் மூட்டை எடுத்துகிட்டு வந்து தட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம ஹீரோனி அதெல்லாம் வேணாம், இது சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி தூக்கி தோளில் வச்சு அவங்க பாட்டு போகிறாங்க. இதை வந்து பார்த்தா அந்த ஜிஜின்ற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிறா. இனிமேல் நீங்கள் தான் எனக்கு பாஸ், நீங்கள் எவ்வளோ வந்து திறமைசாலியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பொண்ணு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் என்ன பண்ணிதுன்னா, நம்ம ஹீரோனி வச்சுருந்த மண்ணை வந்து அவங்க லைட்டாக ஒரு பொண்ணு மேலே கொட்டிடுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு புது கேரக்டர். இந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜின். இவன் வந்து நான் கதை போகிற போக்கில் இவங்களே சொல்கிறேன். இந்த பொண்ணு மேலே கொட்டிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே கண்டுக்க மாட்டா. நம்ம ஹீரோனியாக நம்ம ஜிஜின்ற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க, என்ன அழகாக இருக்கா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி லைட்டாக அவங்க பொசஸ் ஆகிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து கிளாஸ்குள்ளே போகிறாங்க. அவங்கவுங்க இன்னும் 2 கேரக்டர்ஸை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சோடா புட்டி கண்ணாடி போட்டிருக்கு. அந்த பொண்ணோட பேர் எனக்கு சொல்ல வரல, அந்த பொண்ணு நான் சோடா புட்டி பொண்ணுன்னு சொல்கிறேன். இன்னொரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவள் பேரும் சரியாக எனக்கு வாயில் நுழையில. இவ்வளோ தான் நான் மாடர்ன் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, புது கேரக்டர் காட்டுறாங்க. இப்போ என்னென்னா, இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருப்போம், ஒன்றா படிப்போம், ஒன்றா தான் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே ஒரு மீட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது போல இருக்குது. அதை திறந்து அதை எதாவது சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதை திறக்கும் போது எல்லார் மேலேயும் அந்த மீட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தெரிச்சிருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே எல்லார் மேலே தெரிச்சது, எல்லார் மேலேயும் ஒரு கெட்ட வாசனை வருது. டக்குன்னு அங்கே யாரை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லூஷியோ இருக்கான், அவனுக்காக வெயிட் பண்ணுறான் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோனி அவசரமாக கீழே ஓடி வந்து பார்த்தா நம்ம லூஷியோட ஃபேஸ் டக்குன்னு மாறுது. என்னடா எங்கே கெட்ட ஸ்மெல் வருதுன்னு. நம்ம ஹீரோனி ஐயோ நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, நம்ம ஹீரோனி மேலே தானே பட்டிருக்கோம் அந்த மீட்டு, அதனால தான் கெட்ட ஸ்மெல் வருதுன்னு டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு போகலான்னு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து ஜின்ன்ற கேரக்டர் காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூஷியோவோட கசின் மாதிரி. நம்ம லூஷியோ கிட்ட வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, என்னை வந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்களே, இனிமேல் நான் தான் உன் கூட இருப்பேன், எப்போவுமே நீ என்னை விட்டு போகக்கூடாது அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம லூஷியோவை நான் உன்னை வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன், உன் கூடவே இருக்கிறேன்லாம் சொன்னதில்லை, உங்கள் அம்மாக்காக தான் நான் சொன்னேன், நான் ஆன்ட்டிக்காக தான் இந்த மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன், என்னால் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு தான் பார்த்துப்பேன், ஆனால் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீயே உன்னை பார்த்துக்கோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோனி வந்து திருப்பி பார்க்குறாங்க, லூஷியோவே இல்லை. என்னடா லூஷியோ வந்தான்னு சொன்னாங்க, திடீர்னு காணா போயிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோனியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோ இல்லைன்றதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிட்டு மேலே போயிடுறாங்க. அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷீஷாக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனியோட ஃபோட்டோவெல்லாம் அவர் தொடச்சிட்டு இருக்காரு. அவர் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னம்மா அவங்க சீனியர் பசங்களை யாரையும் மீட் பண்ணிக்க போல இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, என்னடா நீ டிடெக்டிவ் யாராவது அமுச்சு விட்டியா, இல்லை யாராவது ஸ்பை வேலையை பார்க்குற மாதிரி பண்ணி விட்டியா, எப்படி 24/7 என்னை பார்த்துக்கிட்டே இருப்பியாடா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அவர் என்னன்றாருன்னா, நம்ம வந்து 3 ரூல்ஸ் போட்டிருக்கோம், அந்த ஒரு ரூல்ஸ் படி நீங்கள் வந்து உங்களோட சீனியர் பசங்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு பேஸ்கெட் பால் பையன் வரான். டக்குன்னு நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் பையனை பார்த்துறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவசரமாக அவனை கூப்பிட்டு போகிறாங்க. கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி தலைமறைவான ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் என்னென்னா, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இல்லை, நான் எந்த பசங்க கூட பேச முடியாது என்னால், ஏன்னா நான் என் கசினுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் எந்த பசங்கிட்டையும் பேச மாட்டேன் லூஷியோவை தவிர்த்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அந்த மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோனி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க, அவன் மூஞ்சில் துப்பிடுறாங்க. அவளை ஏன்டா என் மூஞ்சில் திருப்பி துப்பிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்து பயங்கர இன்செக்ட் ஆகிடுறான். ஏன் எங்கள் மூஞ்சில் துப்பிட்டே இருக்கேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி தண்ணி அவன் கொடுக்கும்போது அப்படி தான் மூஞ்சிலே துப்பிட்டு இருப்பாங்க, இப்பயும் அவன் தண்ணி கொடுக்கும்போது மூஞ்சிலே துப்பிடுறாங்க. இது எவனுக்கு வேலையாக போச்சுன்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி, இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையன் என்னன்றான்னா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், நீ வந்து இந்த ஒரு பார்ட்டிக்கு வா அப்படின்னும் போது, ஐயோ நான் இப்போ தானே சொன்னேன் கசினுக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கும் போது, கவலைப்படாத, அந்த பார்ட்டியில் வந்து யாரும் மாஸ்க் எல்லாம் மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க, யாரும் அவங்க ஃபேஸை காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான், பாஸ்கெட் பால் பையன். அவன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சரி மாஸ்க் தானே போட்டிருக்கோம், அவன் பிறந்த நாள் வேறு சொல்கிற அப்படின்றதுனால மறுநாள் பார்ட்டிக்கு வரதுக்கு ஒத்துக்கிறாங்க. வந்து கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோ காட்டுறாங்க.
நம்ம லூஷியோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜின்னுன்ற பொண்ணு வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகலாம், என்கிட்ட 2 டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம லூஷியோக்கு தான் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நம்ம லூஷியோ என்னன்றாருன்னா அதெல்லாம் வந்து போர், எனக்கு படிக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவருக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வருது நம்ம ஹீரோனி கிட்ட. இந்த மாதிரி என்னை காப்பாற்று, நான் வந்து இந்த ஒரு பார்ட்டியில் இருக்கேன், நான் வந்து என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, சுவிட்ச் ஆஃப்னு வருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த டிக்கெட் வேணான்னு இருப்பார். டக்குன்னு என்ன பண்ணுறாரு பார்த்தா பார்ட்டியோட டிக்கெட் வாங்கிட்டு ஓடிடுறாரு அவசர அவசரமாக. எங்கே போகிற அப்படின்ற மாதிரி அந்த ஜின்னுன்ற பொண்ணு கேட்குது. டக்கு நம்ம இன்னும் ஹீரோனான்றாருனா நீ எந்த பார்ட்டிக்கு போகலானோ அந்த பார்ட்டி தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி குடுன்னு ஓடிடுறாரு. நம்ம அந்த ஜின்னுன்ற பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன் என்னன்னா நம்ம ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் தான் இருக்காங்க, அந்த மாஸ்க் பார்ட்டியில். அந்த பாஸ்கெட் பால் பையனை வந்து பார்த்திங்கன்னா கூட தான் இருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து உன்னை இன்வைட் பண்ணியிருக்கேன், நீ எதாவது கிஃப்ட் தரலையா அந்த மாதிரிலாம் கேட்குறான். நம்ம ஹீரோனி டக்குன்னு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்கெட் பாலை கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் வந்து பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்னது அப்படின்னும் போது பாஸ்கெட் பால் அப்படின்னும் போது அவன் வந்து ஓகே சரி அப்படின்ட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா டான்ஸ் ஆட போகிறான். நம்ம ஹீரோனி கூப்பிட்றோம். நம்ம ஹீரோனி இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாஸ்கெட் பால் பையன் என்ன பண்ணுறேன்னா டான்ஸ் ஆட போயிடுறான். நம்ம ஹீரோனி அங்கே நின்றுட்டுருக்காங்க. டக்குன்னு வந்ததுக்கு பார்த்திங்கன்னா லூஷியோ ஓடி வரான். நம்ம லூஷியோ பார்த்து நம்ம ஹீரோ நின்றாங்கன்னா ஆமாம் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னும் போது நம்ம லூஷியோ நாட்டுற நீ தானே எனக்கு ஃபோன் மெசேஜ் பண்ண, இந்த மாதிரி நான் எமர்ஜென்சியில் இருக்கேன் என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணேன், உனக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை அப்படின்னும் போது இது நான் பண்ணலையா அப்படின்னும் போது நம்ம லூஷியோ என்ன பண்ணால் மெசேஜ் எடுத்து காட்டுறாரு. அப்போ தான் உங்களுக்கு புரியுதா, அச்சோ இது அவன் பண்ண வேலையா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ ஷீஷாவோட யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் பண்ண வேலையா அப்படின்னு சுற்றி பார்த்தா நம்ம ஹீரோ ஷீஷாவும் அங்கே தான் இருக்கார். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்தில் யாரோ பொண்ணு இருக்காங்க, அது யாருன்னு தெரில. அங்கே தான் உட்காந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோனையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ இவங்க இன்னும் தப்பிச்சாகணும்னு கடகடன்னு அவங்க வந்து ஓடிடுறாங்க. அங்கே வந்ததில் என்னென்னா கேன்டீனில் க்ளோஸில் இருக்குது, அவங்களால காலேஜ் விட்டு வெளியில் போக முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம பசியில் இருக்காங்க. அவங்க பார்ட்டியில் சாப்பிட்லான்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவால் தான் வெளியில் வந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்னன்றாங்க கேன்டீனை உடச்சிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இல்லை அதெல்லாம் தப்பு அப்படின்னும் போது அது என்ன கேன்டீன் வந்து நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு தரத்துக்கு தானே, எப்போ வேணாலும் பசிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேன்டீனுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி கண்ணாடிக்குள்ளே தலையை விட்டு அப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டோரை திறந்து உள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அசிங்கமாகிடுது. உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்க நூடுல்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஸ்கேனரில் காசு அமுச்சு விட்றாரு. நம்ம ஹீரோனி பார்த்துட்டு நீ ரொம்ப நல்லவனாக இருக்கியப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா 2 பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. உட்காரும் போது என்னென்னா ஒரு நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும், ஒரு நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹாட்டாக இருக்குது. நம்ம ஹீரோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுது, எப்படி வந்து ஒன்று மட்டும் சூடாக இருக்குது எந்த ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டரில் போய் நூடுல்ஸை பிடிச்சிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து 2 டேப் இருக்குது, ஒரு டேப்பில் வந்து சுடு தண்ணி வரும், ஒன்று வந்து ஐஸ் வாட்டர் வரணும் போது நம்ம ஹீரோனி புரிஞ்சுக்கிறாங்க அச்சோ நம்ம தப்பாக பிடிச்சிட்டு வந்துட்ட போல இருக்குன்ட்டு. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா நீ என்கிட்ட கூட நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட் வாட்டரில் செஞ்சது அதாவது நார்மல் நூடுல்ஸை சாப்பிட்றாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ அவர் தான் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் வாட்டரில் இருக்க நூடுல்ஸ் சாப்பிட்றாரு. அப்போ நம்ம ஹீரோனி வந்து பார்க்குறாங்க நம்மளுக்காக ஏன் இவன் இவ்வளோ கஷ்டம்லாம் படுறான் அப்போல்லாம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு வராரு. வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் கேம் ஆடிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி சொன்னதை யோசிச்சு பார்க்குறாரு போல இருக்குது. நம்ம ஒரு நார்மல் பையன் மாதிரி இருக்கலாம் அப்படின்றது, இது என்னது எப்படி நீங்கள் கேம் ஆடுறீங்க அப்புறம் மாதிரிலாம் கேட்டு அவர் கேம் ஆடலாம் கற்றுக்கிறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்க ரூம்மேட் கிளாஸ்க்கு அதான் ரூமுக்கு வராங்க. அவங்க ரூம்மேட்ஸ்லாம் வந்து என்னன்னு கேட்குறாங்க பார்த்திங்கன்னா அவன் எங்கே போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவங்க என்னன்றாங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரேன், மாஸ்க் பார்ட்டின்னும் போது அவங்க எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னன்றாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கே என் ஃப்ரெண்டு தான் இன்வைட் பண்ணியிருந்தான், அவனுக்கு பிறந்த நாள் இன்றைக்கி அதனால தான் போனேன் அப்படின்னும் போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு என்னன்றாங்கன்னா இந்த மாதிரி யாராவது லவ் பண்ணுறியா அப்படின்னும் போது சாச்சா இல்லை நான் என் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணி தான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கட் பண்ணி அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கெட் பால் விளையாடுற பையன் வீட்டில் தான் காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரிமா நான் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்கேன் பாஸ்கெட் பால் விளையாட, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஸ்காலர்ஷிப் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு வரான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அவங்க வீட்டில் ஏதோ சண்டைன்னு புரிஞ்சுக்கிறான். ஓகே நம்ம வீட்டில் சண்டை இருந்தால் அவங்க அம்மாட்ட போய் சமாதானப்படுத்திட்டு அவங்க அம்மாட்ட அப்புறமா சொல்கிறான் அம்மா இந்த மாதிரி நான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்காலர்ஷிப் வின் பண்ணியிருக்கேம்மா, எனக்கு வந்து பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு காசுலாம் கம்மியாகும்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியாப்பா சரிப்பான்னு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்றது மட்டும் இப்போதைக்கு நம்மளுக்கு கன்வே பண்ணுறாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் மறுநாள் காட்டுறாங்க. என்னென்னா இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஸ்போர்ட்லாம் காலேஜ்குள்ளே விற்கிறாங்க போல இருக்குது. அதை வாங்குறதுக்கு நம்ம ஹீரோனியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க.
அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன புது பால் மாதிரி இருக்குது, ஆனால் செகண்ட் ஹேண்ட்ஸில் எவனோ விற்கிறான், அவன் சரியான மடையான இருப்பான் போல இருக்கான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி வந்து எதார்த்தமாக சும்மா அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வாங்கி கொடுத்த பால் அது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் பையனுக்கு நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நேற்று வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு பேஸ்கெட் பாலை. அந்த பால் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவன் செகண்ட் ஹேண்ட்ஸில் விற்றுட்டு இருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோனி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் நடந்து போயிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க போகிறான் பின்னாடியே சைலண்ட்டாக போய் அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை வந்து குப்பையில் போடுறத பார்த்துட்றாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பையன் ஒரு டீச்சர்கிட்ட போய் பேசுகிறத பார்க்குறாங்க. இந்த மாதிரி நான் ஸ்காலர்ஷிப்பில் வந்து நான் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு யாரும் அப்ளை பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த பேஸ்கெட் பால் பையன் சொல்கிறான். அவரும் கேட்குறாரு, வேறு யாருமே இது அப்ளை பண்ணலையாப்பா அப்படின்னும் போது, இல்லை சார் யாருமே அப்ளை பண்ணல, யாருக்குமே வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறது பிடிக்கல போல இருக்குது சார் அப்படின்ற மாதிரி அந்த பேஸ்கெட் பால் பையன் சொல்கிறான். அதை வந்து நம்ம ஹீரோனி பார்த்துட்றாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் சார்கிட்ட பேசி முடிச்சுட்டு வரான். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் உனக்கு பேஸ்கெட் பால் வாங்கி கொடுத்துறேன், அது என்ன ஆச்சு அப்படின்னும் போது, நீ எப்போ வந்த இங்கே அப்படின்ற மாதிரி அவன் கேஷுவலாக கேட்குறான். உடனே நம்ம ஹீரோனி, நான் இப்போ தான் வந்தேன், ஃபஸ்ட் நீ பேஸ்கெட் பால் நான் உனக்கு வாங்கி கொடுத்தனே, அது என்னாச்சு அப்படின்னும் போது அவன் என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா அவன் பேஸ்கெட் பால் வாங்கி கொடுத்தல அது அவன் மறந்துட்டு இருக்கான் போல இருக்குது. டக்குன்னான்றான்னா, நீ பேஸ்கெட் பால் எனக்கு வாங்கி கொடுத்தல, ஆமாம்மா சூப்பராக இருக்குது, அது பத்திரமா வாங்கிட்டு தான் இருக்குன்னும் போது அவங்க என்னன்றாங்கன்னா, ஓ அப்படியா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் அவன் கையில் கொடுக்குறாங்க. என்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா அவன் குப்பையில் போட்டு போன பேப்பர். அவன் அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் என்னென்னா அவனோட ஃப்ரெண்டு யாரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க போல பேஸ்கெட் பால் அந்த கேம் விளையாட. அதை வந்து என்னென்னா அவனுக்கு ஸ்காலர்ஷிப் வேணுன்றதுக்காக அதை தூக்கி குப்பையில் போட்டு போகிறான். இதை வந்து ஹீரோனி தெரிஞ்சிடுச்சு இந்த விஷயம் அப்படின்றதுனால அவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுறான். நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்து திட்டுத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து பியர் வாங்கி வச்சுருக்காங்க. அதை எடுத்து அவங்க ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க. குடித்த உடனே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதை வரணுன்ட்டும் போது அவங்க என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நான் வந்து லூஷியாவெல்லாம் கரெக்ட் பண்ணணும், ஆனால் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள்லாம் வந்து லூஷியை வந்து நீ கரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனியும் ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோனிக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்களே இந்த ஜின்ற பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோட ஹாஸ்டல் வெளியில் போய் நின்றுட்டுருக்கா. நம்ம கரெக்டாக லூஷியோ வராரு. வந்தோடனே பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து ஏசி இருக்கா, உங்ககிட்ட வந்து ஃபேன் இருக்கா, உங்ககிட்ட டிவி இருக்கா, சோஃபா இருக்கா மாதிரி கேட்டிருக்கா. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஏன் உனக்கு இது வேணும்னா நீ போய் வாங்கிட்டு போதியா இங்கேருந்து அப்படின்னும் போது, இல்லை கேட்டுக்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. நம்ம ஹீரோனி டக்குன்னு வந்துடுறாங்க. வந்தோடனே அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சுது, ஓகே ஷியோ தான் ஏதோ வேலை பார்க்குறா, அதாவது நம்ம கீவை ஏதோ வேலை பார்க்குறா அப்படின்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சுது. உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் வந்து என்னென்னா நம்ம ஹீரோனி வந்து என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் காலேஜுக்கு ஒன்றா போகலாம், கிளாஸுக்கு ஒன்றா போகலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் ஒன்றா கூட போகிறாரு. அப்போ போகும்போது என்னென்னா 2வது பொண்ணு அந்த மாடர்ன் போட்டிருக்கால அவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே சைடில் உட்கார வச்சுட்டு ஒரே ஒரு சைடில் மட்டும் 2 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டை ஏற்பாடு பண்ணுறா. உடனே நம்ம ஹீரோ லூஷியை வந்து பார்த்து என்னடா வேறு இடத்துல இடமே இல்லையா அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடி இருக்காங்க, நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. யாருமா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க நம்மளுக்கு தோணும். சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனி பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ணல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோக்கிட்ட இந்த மாதிரி சாப்பிடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, இல்லை நான் டயட்டில் இருக்கேன், காலையில் சாப்பிட்டா தூக்கம்லாம் வரும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நிறைய சாப்பிட்னாலும் ஒன்றும் ஆகாது, அப்போ தான் வந்து நல்லா படிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி நம்ம ஹீரோவும் சரி ஓகே சாப்பிடு, நான் 5 நிமிஷம் தான் இருக்குது கிளாஸ் ஸ்டார்ட் ஆக அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வீட்டில் காட்டுறாங்க. அவங்க லீவுக்கு வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க வந்து என்னன்றாங்கன்னா அவங்க பையன்கிட்ட, அதாவது நம்ம ஷீஷா கிட்ட, இந்த மாதிரிடா என்னால் லூஷியோ கரெக்ட்லாம் பண்ண முடியாது, அவன் வந்து இதேமே இல்லாத ரோபோடா, அவனெல்லாம் வந்து கரெக்ட் பண்ண முடியாது, அதையும் மீறி ஏதாவது ஒரு பொண்ணு அவனை லவ் பண்ணாலும் கரெக்ட் பண்ணாலும் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைத்தியமே பிடிச்சிடும்டா, அப்படிப்பட்ட கேரக்டர்டா அவனெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி காட்டுறாரு. இங்கே பாருங்கள் லூஷியோ அவங்கள நினச்சி 1000 தடவை ஃபீல் பண்ணியிருக்காரு, இதுவே ஒரு பெரிய முன்னேற்றமாக நான் பார்க்குறேம்மா அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி தலையில் கை வச்சுட்டு லூஷியோ மறந்துடுன்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காதீங்கன்னு கத்துறாங்க. இங்கே இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் அடுத்தடுத்த பார்ட்ஸை சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.